வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். திருச்சி கலெக்டர் அலுவலகம் சாலையில் உள்ள தனியார் விடுதியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார். ஒன்னும் ஒத்துக்கொள்கிறாரா இல்லையா? என்டிஏக்கும் எங்களுக்கு தான் போட்டின்னு சொல்றாரு. அது ஒத்துக்கிறாரா இல்லையா? யார் வெற்றி பெற போறாருங்கிறத தீர்மானம் பண்ண வேண்டியது யாரு? முதலமைச்சர் ஸ்டாலின் இல்லவே, தமிழக மக்கள் தானே. தேர்தல் தேதி அறிவிக்கணும், தேர்தல் நடக்கணும், மக்கள் வாக்களிக்கணும். அதன் பிறகு தானே வெற்றி வாய்ப்பு தீர்மானம் பண்ண முடியும். இப்போ நாங்களும் தான் சொல்லி 200 இடத்துக்கு மேலே நாங்கள் உறுதியாக வெற்றி பெறுவோம். 200 இடங்களுக்கு மேலாக நாங்களும் உறுதியாக வெல்வோம். அதுக்கு முன்பு கடந்த காலத்தில் புரட்சியத்தில் அம்மா முதலமைச்சராக இருக்கும் வந்த திட்டங்களெல்லாம் இவங்க நிறுத்திட்டாங்களே. இவங்க திட்டங்கள் என்ன திட்டங்கள் போட்டாங்க? 1000 ரூபா கொடுப்போம்னு சொன்ன ஆட்சி பொறுப்பு வந்த உடனே 1000 ரூபா கொடுப்போம்னு சொன்னாங்க. 28 மாதம் கொடுக்கல. அது திட்டமா? அது அதன் பிறகு 1000 ரூபா கொடுத்தாங்க. எதற்காக கொடுத்தாங்க? பாராளுமன்ற தேர்தல் வந்தது, அதற்காக கொடுத்தாங்க. சரி, போன வருஷம் பொங்கலுக்கு ரூபா கொடுக்கல, இந்த வருஷம் மட்டும்தான் பொங்கலுக்கு ரூபா கொடுத்தாங்க. ஏன்? பொது தேர்தல் வருது, சட்டமன்ற பொது தேர்தல் வருது. இதெல்லாம் திட்டமா? இது வாக்கு வங்கி அரசியல் நடத்தக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு அதை செய்தோம் இதை செய்தோம் சொல்றாரு. உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் எந்த தொகுதியில் எந்த திட்டங்களை கொண்டிருக்காங்க? நான் முதல்வன் திட்டம் பேரில் தான் இருக்க தவிர செயல்பாடுகள் என்ன இருக்குன்னு எதுவும் சொல்லியிருக்காரா முதலமைச்சர்? நேற்று திருச்சியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் எதையாவது நான் முதல்வன் திட்டத்தில் நாங்கள் இந்த திட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம், இத்தனை லட்சம் பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கிறோம் சொல்ல முடியுமா? முடியாது. வீடு கட்டி கொடுப்பது மத்திய அரசும் மாநில அரசும் பங்கு. அதில் மத்திய அரசு 60%, மாநில அரசு 40%. இவர்களாக சொந்தமாக எந்த திட்டத்தையும் போட்டிருக்காங்களா? இல்லை. ரேஷன் கடையில் எல்லா பொருட்களும் கொடுக்குறோம். மத்திய அரசு மாநில அரசு கொடுக்கிறது, இனாமா கொடுக்கிறது, மக்களுக்காக. இனாம்னா மக்களுக்காக கொடுக்கப்படுகிறது, அது மத்திய அரசு கொடுக்கிறது. விவசாயிகளுக்கு ஆண்டொன்றுக்கு 6000 ரூபாய் வீதம் 47 லட்சம் பேருக்கு மத்திய அரசு ஒரே பட்டனில் பிரைம் மினிஸ்டர் அமைதி கொடுத்தாங்க. ஆனால் இப்போ கண்கருத்து பார்த்தா 26 லட்சம் பேர் தான் இருக்காங்க. ஏன் அதை குறைச்சாங்க அப்படின்னா, மத்திய அரசு பணம் மக்களுக்கு நேரடியாக போகுது, அது போனால் இவங்கெல்லாம் மத்திய அரசுக்கு ஆதரவாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க குறைச்சாங்க. இன்னைக்கு மத்திய அரசு முத்ரா வங்கி மூலமாக இன்னைக்கு எத்தனை கோடி கொடுத்துருக்காங்க? இன்னைக்கு 3.2 லட்சம் கோடி கடன் உதவி கொடுத்துருக்கு தமிழ்நாட்டு மக்களுக்காக. அது பெண்கள் அதிகம் பேர். இன்னைக்கு இதெல்லாம் மத்திய அரசு தான் கொடுக்குது. உஜ்வாலா திட்டத்தில் 414 கோடி ரூபா உஜ்வாலா திட்டத்தில் கொடுத்திருக்கிறாங்க. பிரதமரி நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 15,804 கோடி மதிப்பீட்டில் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 6 லட்சம் வீடு கட்டணும்னு கொடுத்தாங்க. 3 லட்சம் வீடு இன்னும் முதலமைச்சர் கட்டி கொடுக்கல. ஏன்? மக்களுக்காக நான் முதல்வன், உங்கள் தொழில் முதல்வர் பேசிக்கிட்டே போனா போதுமா? மக்களுக்கு நேரடியாக காரியங்களை செய்யாண்டமா? 1000 தடுப்பணைகள் கட்டுவோம். சட்டமன்றத்தில் சொன்னாங்க, ஆட்சி வந்தவன் 1000 தடுப்பணைகள் கட்டுவோம். எங்க காவிரி ஆத்துல எங்கேயும் கட்டிருக்காங்களா? வைகை ஆத்துல கட்டியிருக்காங்களா? எங்கேயும் கட்டல. பேச்சிலே இருக்கு, அவ்வளவுதான். நீங்க கேட்கல, நானே பதில் சொல்லிடுறேன். சிபிஐ, இடி இதெல்லாம் தனி டிபார்ட்மெண்ட். எப்படி தேர்தல் ஆணையம் தேதி அறிவிக்கிறதோ அது மாதிரி இதெல்லாம் தனி இண்டிபெண்டன்ட் பாடி. அது உள்கட்சி பிரச்சனை, நிர்வாகி நிற்கிறது. அதனால உங்கள்கிட்ட சொல்ல கட்சியில் நான் இப்போ கட்சியில் வரலாம், அவ்வளவுதான். இன்னும் கட்சி நிறைய பேர் இருக்காங்களே, நிறைய பேர் கூட்டணியில் சேர்றதுக்காக நிறைய கட்சிகள் வச்சிருக்காங்க. அது பத்தி நாங்க எதுவுமே கருத்து சொல்ல முடியாது. ஈரான் இஸ்ரேல் போர்மேகம் காரணமாக தமிழ்நாட்டில் கமர்ஷியல் சிலிண்டர் எனப்படும் சமையல் வணிக கேஸ் சிலிண்டர்கள் சப்ளை நிறுத்தப்பட்டது. வீடுகளுக்கு வழங்கப்படும் கேஸ் சிலிண்டர் விநியோகமும் தாமதமாகி வருகிறது. நம் நாட்டிற்கு தேவையான கச்சா எண்ணெய் 85% இறக்குமதியை நம்பித்தான் உள்ளது. வீடுகளுக்கு 14.20 கிலோ எடைகளும், வணிக பயன்பாட்டிற்கு 19 கிலோ எடைகளும் சமையல் கேஸ் சிலிண்டர்களை இந்துஸ்தான் ஆயில், பாரத், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் உள்ளிட்ட பொதுத்துறை நிறுவனங்கள் சப்ளை செய்து வருகின்றன. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றன. ஈரானும் பதிலடி கொடுத்து வருகிறது. இதனால் மேற்காசிய நாடுகளில் காணப்படும் போர் பதற்றத்தால் கச்சா எண்ணெய் ஏற்றி வரும் கப்பல் போக்குவரத்து சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது.
இதனால் தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் சமையல் வணிக கேஸ் சிலிண்டர் சப்ளை நிறுத்தப்பட்டது. புக்கிங் செய்ய முடியாமல் ஹோட்டல் உரிமையாளர்கள் தவிக்கின்றனர். இப்போ இதுவரைக்கும் எங்களுக்கு சமையல் கேஸ் சிலிண்டரு பிரச்சனை இல்லாமல் இருந்தது. ஒரு ஹோட்டலுக்கு அத்தியாவசியமே கேஸ் சிலிண்டர் தான். இப்போ இன்றைய காலகட்டத்தில் விறகுலையோ இல்லை கறியிலையோ நம்ம சமைக்க முடியாது. அதை எங்கே ஸ்டோரேஜ் பண்ணுவோங்கிறதும் ஒரு பெரிய கேள்விக்குறி. அதே நேரத்தில் முந்தா நாள் வரைக்கும் எங்களுக்கு சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லாமல் வந்துக்கிட்டு இருந்தது. நேற்றுலேருந்து வர்த்தக சிலிண்டர்கள் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்கிறதாக சொல்கிறாங்க. அதுலேருந்து எங்களுக்கு யாருக்குமே தரலை. இப்போ எல்லாருமே சிலிண்டருக்காக அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ ஒரு கடையிலையும் இப்போ பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 500லேருந்து 600 ஹோட்டல்கள் இருக்குது. ஒரு ஆயிரக்கணக்கான சாலையோர கடைகள், கையேந்தி பவான் எல்லாமே இருக்குது. இவங்க எல்லாமே இதை நம்பி மட்டும்தான் இருக்கிறாங்க. ஸோ சிலிண்டர் வரலன்னா பல பேருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். கிட்டத்தட்ட 20,000 to 25,000 தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்படும், வேலை இழக்க நேரிடும். அதனால் மத்திய அரசும் தமிழக அரசும் 3 நாளைக்குள்ளே, ஏன்னா அது வரைக்கும் தான் எங்களுக்கு சிலிண்டர் இருக்கும், அதற்கப்புறம் மதுரை மாவட்டம் முழுவதும் கடைகள் அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு. இந்த 3 நாளைக்குள்ளே போர்க்கால நடவடிக்கையின் அடிப்படையில் எங்களுக்கு தடையில்லாமல் சிலிண்டர் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். காலையிலே முதலமைச்சரை தமிழ்நாடு ஹோட்டல்கள் சங்கத்தில் போய் சந்திச்சிட்டாங்க. ஒரு ஆறுதல் தரக்கூடிய ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. தமிழகத்தை எப்போதும் தலைகுனிய விடமாட்டேன் என்று அவர்களுக்கு எங்கள் தமிழ்நாடு ஹோட்டல்கள் சங்கம் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கண்டிப்பாக இன்னும் ஒரு 3 நாளைக்குள்ளே எங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லாமல், வர்த்தக சிலிண்டர்கள் தட்டுப்பாடு இல்லாமல் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். அது எதனால் இந்த தட்டுப்பாடு வருது அப்படின்னா, ஈரான் போர்னால் எண்ணெய் கச்சா பொருட்கள், எண்ணெய்கள் இங்கே வராமல் இருக்கிறதுனால தான் இந்த தட்டுப்பாடுன்னு சொல்கிறாங்க. உலகம் முழுக்க சம்பித்த கொரோனா காலங்கள்லேயே மருந்து கடைகளும் உணவகங்களும் மட்டும்தான் திறந்து இருக்கணும்னு சொன்னாங்க. ஏன்னா மக்களுக்கு அத்தியாவசியமானது இந்த உணவு தான். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா 1வது லாக்டவுன் 2வது லாக்டவுன் மாதிரி இந்த சிலிண்டர் கிடைக்காமல் போயிடுச்சுன்னா இன்னும் ஒரு வாரத்தில் கண்டிப்பாக 3வது லாக்டவுனை மக்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஏன்னா சிறிய டீ கடைகள்லேருந்து இந்த சிலிண்டர் இல்லைன்னா டீ கூட போட முடியாது, அந்த அளவுக்கு டீ கூட கிடைக்காது. அதனால் ஒரு 3வது லாக்டவுனை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இதனால் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி பல லட்ச ரூபா ஜிஎஸ்டி கட்டிக்கிட்டு இருக்கோம், கிட்டத்தட்ட 500 ஹோட்டல்கள் இருந்து. அதனால் வருவாய் பாதிப்பும் அரசாங்கத்துக்கு ஏற்படும். இங்கே உள்ள தொழிலாளர்களுக்கும் உணவக உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் எல்லாருக்குமே வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் சப்ளை நிறுத்தப்பட்டதன் காரணமாக வியாபாரிகள் அவதிப்படுவது மட்டுமில்லாமல் விலைவாசி உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. வீட்டு பயன்பாட்டிற்கான சிலிண்டர்கள் 3 வாரத்துக்கு தேவையான கையிருப்பு இருக்கிறது. எனினும் 20 நாட்களுக்கு முன்பு பதிவு செய்தவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் சிலிண்டர்கள் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக தமிழகத்தில் உள்ள உணவகங்களுக்கு வழங்கப்படும் சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. வீட்டு உபயோக சிலிண்டர்களுக்கும் தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் உருவானது. சிலிண்டரை பொறுத்தவரை நமக்கு பெரும்பாலும் வரக்கூடிய எல்பிஜி சவுதி அரேபியாவிலிருந்து பெரும்பாலும் வருது. அது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் பகுதியிலிருந்து நமக்கு வரணும். இன்று ஈரான் இந்த போர் ஆரம்பித்த பிறகு அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் அந்த பகுதியை மூடி வச்சிருக்கிறாங்க. அதனால் எந்த கப்பலும் கூட வெளியே வர முடியாத ஒரு அசாதாரணமான சூழ்நிலை நிலவுகிறது. நம்முடைய மத்திய அரசை பொறுத்தவரை பல இடத்துல நம்ம பெட்ரோலியம் உற்பத்தி பொருட்களை வாங்கினாலும் கூட, இம்போர்ட் செய்தாலும் கூட, ரஷ்யாட்ட, வேறு வேறு காலகட்டத்தில் ஈராக்கு கிட்ட, சவுதி கிட்ட, கட்டாரு கிட்ட. ஆனா அந்த எல்பிஜி கேஸ் மிக அதிகமாக சவுதி அரேபியாவிலிருந்து வருது. அந்த பகுதியில் மட்டும் அது வரணும். ஆனால் இன்று எல்லோரும் எதிர்பார்ப்பது மிக விரைவில் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் அந்த வளைகுடா பகுதி இயல்பு நிலைக்கு வந்த பிறகு கப்பல்கள் வர ஆரம்பிக்கும். இன்னைக்கு கமர்ஷியல் சிலிண்டர், நேற்று கர்நாடகால ஹோட்டல் அசோசியேஷன் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாங்க. இன்னைக்கு அன்னபூர்ணா கோயம்புத்தூர்ல நிறுவனம் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. சென்னை ஹோட்டல் ஓனர்ஸ் அசோசியேஷன் கொடுத்திருக்காங்க. அவங்க கொடுத்திருப்பது அவங்களுடைய பிசினஸ் சம்பந்தமா கொடுத்திருக்காங்க. இதுல அரசியல் எதுவும் கற்பிக்க விரும்பல. என்ன கமர்ஷியல் சிலிண்டர் புக் பண்ணணும்னா 21 நாள் இடைவெளி இருக்கணும். இந்த போருக்கு பிறகு மத்திய அரசு அதை 25 நாள் ஆக்கியிருக்கிறாங்க. 25 டேஸ் கேப் கொடுக்கணும். அதனால் கண்டிப்பாக ஒரு அசாதாரண சூழல் இருக்கு.
ஆனா நம்முடைய நோக்கத்தை பொறுத்தவரை வீட்டிற்கு தேவையான நார்மல் சிலிண்டர் அது வந்துடணும், தங்குதடை இல்லாம வரணும். அது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வேலை. அதே போல நாம் பயன்படுத்தக்கூடிய பெட்ரோல் டீசல் அது இடைஞ்சல் இல்லாம வரணும். அதே போல கமர்ஷியல் சிலிண்டரும் இடைஞ்சல் இல்லாம வரணும். இன்னைக்கு நிச்சயமாக மிக வேகமாக இது இயல்பு நிலைக்கு திரும்பும் என்கின்ற நம்பிக்கை உங்களுக்கு தெரியும். நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது 2014 14 கோடி குடும்பத்தில் கேஸ் சிலிண்டர் இருந்துச்சு. இன்னைக்கு அது 33 கோடி குடும்பத்திற்கு கேஸ் சிலிண்டர் போயிருக்கு. அப்பனா 12 ஆண்டுகள்ல 14 கோடியிலிருந்து 33 கோடியாக கேஸ் சிலிண்டர் எண்ணிக்கை உயர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாம 2014க்கும் 2026க்கும் கேஸ் பயன்பாடு என்பது பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. இன்னைக்கும் 60% நாம் இறக்குமதி செய்துதான் மக்களுக்கு பெட்ரோலியம் பொருள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் பொதுமக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை. மிக விரைவில் இயல்பு நிலைக்கு இது வரும். நம்முடைய அரசுக்கு இண்டிவிஜுவலா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் ஒரு அரசும் வச்சிருக்கு, நாமளும் வச்சிருக்கோம். பாரத நாட்டிலும் பெங்களூர் போர்ட் உட்பட நாம ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் கையிருப்பு இருக்கு. அதனால் யாரும் அச்சப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. அதற்கான எல்லா பிரச்சனைகளையும் களைவதற்கான முயற்சியை மத்திய அரசு எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற செய்தியும் இந்த நேரத்தில் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். தேவையில்லாத பொதுவெளியில அச்சத்தை, பயத்தை ஏற்படுத்த வேண்டாம் என்கின்ற அன்பான வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம்.